இந்த ஒரு சம்பவம் மட்டும் அங்கே நடக்க கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அது வழிபறியாக இருந்திருக்கு. ஒரு சில பேரை கத்தியால் கீறியிருக்காங்க, அருவாளால் வெட்டியிருக்காங்க. அது முக்கியமாக விசேஷ நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு ஏகப்பட்ட வழிபறிகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போன தீபாவளி சமயத்தில் கூட ஒரு பெண்ணை மடக்கி கழுத்தில் கத்தியை வச்சு அவகிட்ட இருந்த நகைகளையும் பணத்தையும் மொபைலையும் வந்து பிடுங்கியிருக்காங்க. ஆனால் அது வந்து மிகப்பெரிய அளவில் வெளியே வரல. அதே மாதிரி வண்டியில் தனியாக போகிற ஆட்களை கிட்டோம்னு, அதாவது அங்கே இருக்கிற மதுபானத்தில் சரக்கடிச்சிட்டு போகிற ஆட்களை கண்காணித்து அவங்ககிட்ட இருந்த மொபைல்களையுமே வண்டிகளையுமே தனியாக போகிற, அதாவது 10 மணிக்கு மேலே தனியாக போகிற ஆட்கள்கிட்டையுமே சில வழிபறிகள் நடந்திருக்கு. சில வழிபறிகளையும் நடத்தியிருக்காங்க. அது இந்த 3 பேர் தானா அப்படின்னா இது ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் அல்ல. இதுக்கு மேலேயும் ஆட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வரும்போது வேறு வேறு விதமான வழிபறி முறைகள் தான் நடக்குது. ஒரே இடத்துல நடக்கிறது கிடையாது.